இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 116. The Forward Bloc Party was started by whom? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் பி மோதிலால் நேரு, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ். இவர் வந்து 1939 சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகேவா? இது ஸ்பிளிட் ஃப்ரம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இவர் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்லேருந்து தனியாக வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்குனார் 1939 1939. 17. The institution of Lok Ayukta was established first in the state of. லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி கேரளா. இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. லோக் ஆயுக்தான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஜுடிஷியரி பாடி. ஓகேவா? இட் இன்வெஸ்டிகேட்ஸ் த கரப்ஷன் இன் ஏ ஸ்டேட் கவர்மெண்ட். லோக் ஆயுக்தாங்கிறது ஒரு நிதி அமைப்பு. என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மாநில ஆட்சியில் ஏதாவது ஊழல் இருந்தால் அதை விசாரணை நடத்தி தண்டனை கொடுக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1971. ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கினாங்கன்னா 1971 மகாராஷ்டிராவில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் 118. Who said the directive principle of state policy is a novel feature of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியது யார்? ஆப்ஷன் ஏ கேடி ஷா, ஆப்ஷன் பி பிஆர் அம்பேத்கர், ஆப்ஷன் சி அலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், ஆப்ஷன் டி பிஎன் ராவ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர் தான் இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஓகே, இதில் இன் விச் 470 ஆர்டிகிள்ஸ் ஆர் தர். இதில் ஸ்டேட் பாலிசி கம்ஸ் அண்டர் 36 to 51 ஆர்டிக்கல். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு இன் தந்தை யாருன்னா பிஆர் அம்பேத்கர் தான். இவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தார். உலகத்தின் மிகப்பெரிய அரசியலமைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறாங்க. இதில் வந்து 470 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. அதில் 36லேருந்து 51வது ஆர்டிக்கல் வந்து மாநில ஆட்சியை பற்றி சொல்லுது. ஓகேவா? 119. The idea of concurrent list was borrowed from. பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி கனடியன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்தின் அரசியல் அமைப்பிலிருந்தா, ஆப்ஷன் பி கனடாவின் அரசியல் அமைப்பிலிருந்து, ஆப்ஷன் சி அயர்லாந்தின் அரசியல் அமைப்பிலிருந்து, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியாவின் அரசியல் அமைப்பிலிருந்து. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். Concurrent list it deals with the subjects of common interest to both union and states. எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்னால் எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ட்ரேட் யூனியன்ஸ், மேரேஜ், அடாப்ஷன். அதாவது ஒரு சில அமைப்புலெல்லாம் வந்து இருக்கிற ரூல்ஸ்
ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம், யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம். எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, ட்ரேட் யூனியன், மேரேஜ், அடாப்ஷன் இந்த அமைப்புலலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரூல் சேஞ்ச் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது பொதுவாக சேஞ்ச் பண்ணலாம். அதனால தான் இது பொதுப்பட்டியல். அந்த கருத்தை வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனில் இருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் 120. In which year the Parliament enacted the Official Language Act? எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1955, ஆப்ஷன் பி 1965, ஆப்ஷன் சி 1963, ஆப்ஷன் டி 1957. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1963, 1963. ஓகேவா? 1963. ஃபஸ்ட்டு while framing Indian Constitution, there are 14 official languages. Then it was raised to 22. ஓகேவா? அதாவது முதலில் இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது 14 அலுவல் மொழிகள் இருந்தது. அதுக்கப்புறம் 22 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ. ஓகேவா? ஃபஸ்ட்டு அலுவல் மொழி சட்டம் எந்த வருஷம் இயற்றப்பட்டதுன்னா 1963, 1963.